ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான 2 ட்ரிங்க் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 2 ட்ரிங்க்கு. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூசுவலாக நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் போட்டு பண்ணுற பாதாம் மில்க் விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற பாதாம் மில்கோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குறது ஃபுல் ஃபேட் மில்க் சேர்க்குறேன். ஃபுல் ஃபேட் மில்கில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தோன்னா ஒரு 3/4 லிட்டர் வர வரைக்கும் இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. பால் மேலே பார்த்திங்கன்னா பால் ஆடெல்லாம் கட்டியிருக்கும். சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி அந்த பால்லையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாதாம் பாலோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்கிற டைமில் நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர், வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட அந்த வெண்ணிலா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்ணிலா மில்கை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாமையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்லா பொடிசாக நறுக்கின நட்ஸு சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. பாதாம் பாலில் பார்த்தீங்கன்னா நட்ஸு கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குங்குமப்பூ இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. ஸோ அது சேர்த்திங்கன்னா கூட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வார்மாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணி கூட குடிக்கலாம். எப்படி குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான இன்னொரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ ஒன்றுத்தில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இன்னொரு கப்பில் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபலூடாலெல்லாம் சேர்க்குற அந்த சீட்ஸு, சப்ஜா சீட்ஸ் அது கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாம், முந்திரி பருப்பு, கசகசாலாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக அதில் பால் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி நான் பாதாம் தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற பாலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம், முந்திரி பருப்பு பேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸையும் ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதையும் இந்த பாலோடு சேர்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச ரோஸ் சிரப்பு. அதனால் வந்து கடையில் வாங்குற மாதிரி நல்லா பிரைட் கலர் வராது. கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோஸ் சிரப்பை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப் சேர்க்கறதுனால நான் சுகர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின நட்ஸு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சில்லுன்னு இந்த சம்மருக்கு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான 2 ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் கெஸ்ட் யாராவது வரும்போது கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா கெட் டுகெதர் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தால் கூட இது வந்து வெல்கம் ட்ரிங்காக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.